உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் எனக்கு அவமானமாயிடுச்சு, எனக்கு என் பேருக்கு ரொம்ப கலங்கம் வந்துட்டு, என் பேருக்கு ரொம்ப இழுக்கு ஏற்பட்டுட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாழ்க்கையில் நமக்கு சில வேலைகள் அவமானமும் வரும், நம்ம பேருக்கு கெட்ட பேரும் வரும், இழுக்கும் வரும். இது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த அவமானமோ அல்லது நம்ம பேருக்கு ஒரு இழுக்கோ வரும்போது சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வேற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. இந்த அவமானம், இந்த இழுக்கு, இந்த கெட்ட பேருக்குலாம் ரெண்டு கோணம் உண்டு. ஒன்று என்ன தெரியுமா, ஒரு கோழையா இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனை தற்கொலைக்கு நேரம் அந்த அவமானம் வந்து அவனை இழுத்துட்டு போயிடுது. ஸோ கோழையா இருக்கவன் என்ன பண்றான், தற்கொலையை நாடி போயிடுறான். ஆனா இன்னொரு கோணம் என்ன தெரியுமா, ஒரு வீரனா இருந்தா எவ்வளவு அவமானம், எவ்வளவு கெட்ட பேரு, எவ்வளவு இழுக்கு வந்தாலும் வாழ்ந்து காட்டுன்னு நினைக்கிறான். அதான் வீரனுக்கு அழகு. ஸோ இந்த ரெண்டு கோணத்துல நான் ரெண்டாவது சொன்னேன் பாத்தீங்களா, அவமானமே வந்தாலும் வீரனா இருந்து வாழ்ந்து காட்டுறதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கே, வீழ்வதற்கு அல்ல. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ்.